கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் ஒரு பொண்ணு. ஐ எம் சாரி, ஒரு பொம்பளை. ஐ எம் சாரி யுவர் ஆனர், ஒரு கிழவி 65 வயசு ஆகுது. அந்த 65 வயசு கிழவி தன்னுடைய 75 வயசு புருஷனை கொலை பண்ணிட்டான். அதுக்கு தான் இந்த கேஸ் யுவர் ஆனர். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேப்பர்ல எல்லாம் வாலிபன் கொலைன்னு போடுறான் யுவர் ஆனர். நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். 75 வயசு ஆன வாலிபனா, நேற்று கூட அப்படித்தான் 80 வயசு குமரி பருவம் அடைந்தான். என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா யுவர் ஆனர்? அந்த பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலையா, அதுக்காக கொலை பண்ணிடுவாங்களா? இந்த காலத்துல எந்த பொண்டாட்டிக்கு தன் புருஷனை பிடிச்சிருக்கு? அதாவது எந்த புருஷன் தன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்? பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னா கொலை பண்ணிடுவாங்களா? இப்போ விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கா? இங்க வக்கீலா இருக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கா? மதிப்புக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொண்டாட்டிக்கு அவரை பிடிச்சிருக்கோம். இவ்வளவு ஏன் யுவர் ஆனர்? என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கா? கொலையா பண்ணிட்டா? நமக்குள்ள பேசிக்குவோம். நீங்க என் எழுத்து விடு தானே, உங்க பொண்டாட்டிக்கு உங்களை பிடிச்சிருக்கா? தினமும் காலையில வீட்டுல இருக்கல தானே, கொலையா பண்ணிட்டா? சோ பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னா வெட்ட மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். அதுவும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த கிழவிக்கு 65 வயசு ஆகுது. 40 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்தாச்சு. இன்னும் இருக்க போறது 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ. இனிமே பல்ல கடிச்சிட்டு வாழணுங்கிற அவசியமும் இல்ல, ஏன்னா ஏற்கனவே எல்லா பண்ணும் குட்டியாச்சு. ஆகவே என்னுடைய கட்சிக்கார கிழவி நிரபராதி என்ற முடிவை எடுத்து அவளுடைய காலம் முடிவதற்குள் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அவள் செத்த பிறகு தீர்ப்பு எழுதுவதில் யாருக்கு என்ன லாபம்? யுவர் ஆனர், அந்த காது கேட்கிற மிஷினை இப்பதான் எடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பாயிண்டா எடுத்து விட்டேனே, எதுவுமே உங்க காதுல வேலையா யுவர் ஆனர்? என்ன சிரிப்பு? இங்க என்ன சட்டசபையா நடத்துறாங்க? உமா, அப்பா வீட்டை கோர்ட்டா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஜட்ஜ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லாத ஒரு கேஸ எப்படி ஆர்கியூ பண்றாரு பாத்தியா? அப்பா, கேஸ் கிடைக்காம கோர்ட்டுக்கு போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸ் கிடைச்சி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல தோத்து போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸும் கிடைக்காம கோர்ட்டுக்கும் போகாம வீட்லயே ஆர்கியூ பண்ற வக்கீல இங்கதான் பாக்குறோம். டேய், அதெல்லாம் விடுங்கடி. அப்பாவுக்கு கோவம் வந்தா முகம் எல்லாம் எப்படி செக்கச்சுவேல் மாறிச்சு பாத்தியா? சின்ன வயசுல கூட இப்படிதான் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். என்னங்க, நீங்க கோர்ட்டுக்கே போலனாலும் பரவாயில்லைங்க, தினம் இப்படி கோச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கவன கசக்காத. இனிமே இந்த வீட்டை வாசப்படியை நான் மதிச்சா ஏன்னு கேளுங்க. ஏய்யா, ஒருத்தன் கோவமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கல, என்ன ஆச்சுன்னு கேட்க கூடாதா? கேட்கறதுன்னா சொல்லாம விட்டுற போறியா? ஏன் நீயா கேட்க கூடாதா? சரி கேட்கறேன், என்ன ஆச்சு? அதை ஏன்யா கேட்கற? சரி கேட்கல, விட்டுரு. கேளியா? அட சொல்லுயா. நான் ஒரு வக்கீல்னு உனக்கு தெரியல, நீ சொல்லித்தான் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போறது இல்லைன்னு உனக்கு தெரியல, ரொம்ப நாளா போறது இல்லைன்னு தெரியும். என்ன நக்கலா? ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறது இல்லைன்னு உனக்கு தெரியல? தெரியும்யா. உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல? தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவளையும் என்ன கலாட்டா பண்றாயா? வக்கீலு, உன் பொண்டாட்டி சரியில்லையா? இது பாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். என் பொண்டாட்டியை பத்தி சொல்றதுக்கு நீ யாரியா? பக்கத்து வீட்டுக்காரங்கிற லிமிட்டோட நடத்திக்கோ. ரிட்டையர்டு கர்னல்னு கூட பார்க்க மாட்டேன், பீரங்கியார சுட்டுருவேன். கர்த்தாவே, காலங்கார்த்தால இது எனக்கு தேவையா? மேரி ரெடி ரெடி. வக்கீல் சார் குரல கேட்ட உடனே தயார் பண்ணிட்டேன். என்னம்மா அது? பாவக்காய் சூப்பு உடம்புக்கு நல்லது. ஏன் உனக்கு தான் சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு எதுக்கு பாவக்காய் சூப் கொடுக்குற? வக்கீலு, நான் பட்டாளத்துல கர்னலா இருந்த போது எத்தனையோ எதிரிகளை எப்படி எல்லாமோ விரட்டி அடிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டு வக்கீல் நீ, உன்னை விரட்டி அடிக்க என் கைவசம் இருக்கிற ஒரே பீரங்கி இதுதான். சுடாமலேயே ஓடிடுவேன். காஃபி இல்ல? இதான் இருக்கு. என்ன தேங்காய் முடி? மலரும் நினைவுகளா? தேங்காய் மூடிதான். தேங்காய் மூடிதாம்மா. நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு, அதனால தேங்காய் மூடிதான். கோர்ட்டு வாசப்படியே மிதிக்கல பாரு, அதனால தேங்காய் மூடிதான். 20 வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு, அதனால தேங்காய் மூடிதான்.
அம்மா, ஆனா இதெல்லாம் எதுக்காக? உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக. படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸ உருவாக்கி நானே ஆர்கியூ பண்ற மாதிரி தேங்காய் முடின்னு சொல்ல மாட்டேனே, சொல்லுவேன். அப்பா விளையாட்டுக்கு பேசிட்டேன், சாரிப்பா. அப்பாவா? இனிமே நீ எனக்கு பொண்ணும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, இவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது. சாப்பாடு சாப்பாடும் கிடையாது. அப்பாப்பா சாப்பாடு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த உருளைக்கிழங்கு பொரியல முறுமுறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் அம்மா. ஆமா. சதிகாரி, இந்த தக்காளி கூட்டுல பாசிப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கலாம். ஆமா. வேண்டாம்மா, நான் கோவத்துல இருந்தாகணும். டார்லிங், டார்லிங், குட் மார்னிங். ஏந்திரிங்க. என்ன மேரி காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன பண்றது, பிரஷரும் சுகரும் எக்கச்சக்கமா ஏறி கிடக்கே. போய் பல்ல தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. கேப்ப கஞ்சி தரேன், குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் போய் வாக் பண்ணுங்க. என்ன மேரி இது, தினம் காலையில கேப்பங்கஞ்சி? எனக்கு எதுக்கு இப்ப கேப்பங்கஞ்சி எல்லாம்? அடம் பிடிக்காம வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் தானே, நான் மிலிட்டரி இருக்கப்பவே நிறைய போயிருக்கேன். ஐயோ வாங்களே இப்படி. உங்களோட வயசானவர் பக்கத்து வீட்டு வக்கீல் காலையில 5:30 மணிக்கெல்லாம் கோழி கூ வேண்டாம், பால்காரன் வர வேண்டாம், பேப்பர்காரன் வர வேண்டாம், சூரியன் கூட உதிக்க வேண்டாம், எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு போகுது, உடம்பு எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்காரு. கர்த்தாவே, அவர் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்காரா? வயிற்ற பார்த்தா உள்ள வண்டலூர் ஜூவே இருக்கும் போல இருக்கு. அப்படி அவர் என்னதான் எக்ஸசைஸ் பண்றார் எனக்கு புரியலையே. வாங்க காட்டுறேன், வாங்க. டார்லிங், நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா. ஆளையே காணும். பண்ணி முடிச்சிட்டாரா? கடவுளே, இது மோசமான வயசுங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வையெல்லாம் வெளியே வந்துடுச்சா, இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எள்ளேர் சாப்பிடுங்க. கீழே போமா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. ஆமா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து செய்யுங்க. உன்னை பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். ஐசி மேரி, பாத்தியா வக்கீல் என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்றார். இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கெட்டா வேர்வை வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவள மாதிரியே. அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டே இருக்கீங்க? எங்க மணி அடிக்குது? வாசல்லையா? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவைக்கு சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்டுல
இல்ல அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே எனக்கு அது போதும். உங்க வீட்ல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். சுமார் எத்தனை படி பால் சார் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணுங்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா? அப்போ ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன், இல்லைன்னா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர் தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு? உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. உங்க பொண்டாட்டியை கேட்டிருக்கலாம்ல. என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன். நீங்க உள்ள வாங்க. என்னங்க நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார் பக்கத்து வீட்டுல வேடிக்கை. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போயிருக்கு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். ஏன் சார் இதெல்லாம் திறக்குறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு தான் பாதுகாப்பு. எனக்கு என்ன பாதுகாப்பு? பலே பலே, வீடு ரொம்ப பிரமாதம். வாங்க வாங்க உட்காருங்க. எங்க? இங்கதான். இந்த இடத்துலயா? எங்க நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சீக்கிரம் வெளியில போயிடுறீங்களா? நான் தோசையை எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடணும், பசிக்குதுங்க. உங்களுக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு. என்ன தாகம்? அந்த தாகம் தான். எந்த தாகங்க? வெயில இருந்து வந்தா என்ன தாகம் எடுக்கும்? தண்ணி தாகம் தான். போய் கொண்டு வாங்க. ஏன் அதுக்கும் பொண்டாட்டி கேட்கணுமா? சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. வீடு நல்லா கட்டி இருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல. இந்த சோடா பொட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டேன். கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. என் தாகம் அடங்கிருச்சு. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் உட்கார்ந்துகிட்டே கேள்வி கேட்கிறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க. ஏன் சார், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சாப்பிடுறீங்களா? நீங்க இவ்வளவு அன்பா கேக்குறீங்க, சாப்பிடலன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? சாப்பிடுறேன். இத பிடிங்க. அத கொண்டாங்க. இத பிடிங்க. சாம்பாரா? இதையும் பிடிங்க. இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா? கண்ணு போடும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? சனியனே, முண்டா, சோடா புட்டி, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேட்கறது கிடையாது. எழுந்து வெளில போடு. தோசை சாப்பிட்டு போறேனே. என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு. வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க. உங்க வீடுதான். உங்களை பார்த்தேனே. என்னையா 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12-10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருந்தா. அம்மா, அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. ஏன் சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார்.
அது ஒரு பைத்தியம்மா, வீட்டுக்கு வந்தது துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டேனே, அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா, அவ வந்தத சொல்றதுக்கு அவன பெரிய விஐபியா? பாத்ரூம் கழுவுறவன் வந்தான்னு சொன்னீங்களா? அவன் என்ன பெரிய விஐபியா? நோ 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 நோ. என்னால உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நான் என்னடா பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு, ஒரு சின்ன பொண்ணு வந்து 3-4 மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே, ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஐயா, மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல 3-4 மணி நேரம் இல்ல, 3 நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல 3 மணி நேரம் உங்களுக்கு 3 நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளம், என்ன கலகலப்பு. அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பாருமா, அது ஏதோ கிராம சேவகையாமா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு அந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான் ஐயா, தண்ணி தாகம் தான் ஐயா. தாகம் எடுத்துருச்சா, வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியாவா இருந்தீங்க? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமா? வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமாவா? இங்க வாயா. மிலிட்டரி சார், எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விடணும்னு கரங்கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்த நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிபோன் பண்ணேன். மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு. வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார்ங்கிற. ஐயோ, நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடாபுட்டி கடவியோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இந்த பார், நீ ராஜசிங்கமங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானியன், கூலிக்காரன் பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வை தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற. மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டிக்கு? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன். சீட்டாடலாம் வாயா, பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா. வீட்டுக்கு போயாங்கிற, போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தேன்னா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற? நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு, ஊழலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா. நான் வராண்டால பனியில படுக்க போறேன். மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம். தேங்காமடி, வீட்டுக்குள்ள வாங்க. நான் வரமாட்டேன், நான் உன் மேல கோபத்துல இருக்கேன். ஆமா, பொல்லாத கோவம். வாங்கண்ணா. இதாண்டி உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கெல்லாம் பகல நீ என்ன லொல்லு 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 லொல்லுன்னு குலைக்கறியோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 நொய்யின்னு புடுங்கி எடுத்துடுறேன். ஏங்க, உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். ஏன் இப்படி கத்துறீங்க? யார் காதலாவது விழ போகுது? நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்ணுல வழக்கண்ணையை விட்டுட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதலாம் விழட்டுமே, விழட்டும். டார்லிங், இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்காரன் இருக்கானே, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறி தான் தெரியாத முட்டா பையன். மீனாட்சி, மேலவா. கர்னல் எங்க போயிருக்கிறாரா? சாயங்காலம் பார்ட்டிக்கு மட்டன் சிக்கன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காராம். அவங்க திருமண நாள் அன்னைக்கு கர்னலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? வேண்டாங்க, பாவம். அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு?
அன்னைக்கு அந்த சோடா புட்டியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தல, அதே மாதிரிதான் இப்படி ஒரு பூகம்பத்தை இந்த வீட்டுல நான் இன்னைக்கு வெடிக்க வைக்க போறேன். என் பின்னாடி வா. மீனாட்சி, நான் கர்ணனை பத்தி உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். அவங்க திருமண நாள் அன்னைக்கு இது நடந்திருக்க வேண்டாமா இருந்தது. இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க ஒரு பையனை பார்த்தேன். 12 வயசு இருக்கும். அதே கர்ணலோட ஜாடை, அதே கர்ணலோட நடை, அதே கர்ணலோட கேனத்தனமான மூக்கு. ஒருவேளை கர்ணல் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ? நமக்கு எதுக்குங்கிறியா? நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். சாயந்தரம் பார்ட்டிக்கு வரலாமா? அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தெரிஞ்சு போட போறதுமா? எத்தனை நேரம் அதையே பார்த்துட்டு இருப்ப? சீக்கிரம் கிளம்பு, பார்ட்டிக்கு நேரம் இல்லையா? நீங்க வரல? நான் ரெடி. இப்படியே வா. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? யார் நீங்க? உன் புருஷன். அது இல்லைங்க. உன் புருஷன் கூட இல்லையா? ஐயோ, நீங்க ராஜசிங்க மங்கலம் ரகுநாதோடைய மாப்பிள்ளை. எப்படி இருக்கணும்? ஜாம் ஜாம் இருக்கணும். நான் ட்ரெஸ் பண்ணி விடுறேன், வாங்க. ஆமா, வாங்க. வெக்கப்படாதீங்க, வாங்க. இத நீ முன்னாடியே சொல்லிருந்தா நானும் உனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறேன். முடி இன்னொரு தடவை பண்ணி விட்டுறேன். சீக்கிரம் வாங்க. மீனாட்சி, இப்படி எல்லாம் வெளியில வந்தா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். ஐயோ, என் தேங்காய் முடி இதுதான் நல்லா இருக்கு. வாங்க. இது பாரு, நான் சொல்றத கேளு. இந்த பக்கத்து வீட்டுல சிக்கன் மட்டன் எல்லாம் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பேன். இதுல கொஞ்சம் சிந்திடும். இதை மடிச்சு நீ உள்ள வச்சிருவேன். எலி வந்து இதை குதறதும் இல்லாம நான் கட்டிக்கிற வேஷ்டியும் குதறேன். பரவாயில்ல, வாங்க. ஒரு நிமிஷம், கை எப்படி வச்சுக்க. அம்மாமா, பக்கத்து வீட்டு அங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா, அதனால மேரி ஆண்டி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த சக்கர வியாதி பெரிய பிரச்சனையா போச்சு. திடீர்னு உடம்புக்கு வந்துருது. நமக்கு நல்லதுதான் கோட்டை கட்டி உள்ள வச்சு. நில்லுங்க. நான் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற சூட்டு மாட்டி விட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. தினமா நான் கூர்க்கா கத்தியா வெளியில எடுத்தா வேலை இல்லாம உள்ள வைக்க கூடாதா? மடிச்சு வச்சா உள்ள தானா இருக்குமா? இருங்க, இப்படி வேற எங்காவது போலாம். இதை போட்டுட்டு எங்க பீச்சுக்கா போறது? எக்ஸிபிஷனுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க எக்ஸிபிஷனுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? போயிட்டு வாங்க. வாங்க. இதோட எக்ஸிபிஷன் போனா அங்க இருக்கிறவங்க நம்மள வேடிக்கை பார்ப்பாங்கம்மா. பரவாயில்ல, வாங்க. அம்மா, போகும்போது அப்பாவோட ஜோடியா ஜாலியா போற, வரும்போதும் இதே மாதிரி ஜாலியா ஜோடியா திரும்பி வரணும். கடவுளை வேண்டிக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் சொல்றது கேளு. மீனாட்சி, மீனாட்சி, நான் கண்டிப்பா சொல்றேன். இது ஒண்ணு இருக்கு. என்னப்பா, அம்மா ஏன் கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க 2 பேரும் எக்ஸிபிஷன் போனோம். போனோமா? இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டியிருக்கு? நல்ல வேணும். அம்மாக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் இல்ல. அது அந்த 16 வயசு பொண்ணு தடை விட்டா பாரு, அதுலதான் கோவம். மீனாட்சி, மீனு குட்டி, மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா? பஞ்சு மிட்டாய். என்னம்மா கோவம்? அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு, இங்க தடவு, இந்த பக்கம் தடவு, கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க. அந்த சென்ட் வித்தால இந்த பொண்ணு, அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கம்மா. ஆமா, 16 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளியே என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணலாம், அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதா? பேசாதீங்க, நான் கோவமா இருக்கேன். என்னடி கோவம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும். நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும் தானே தெரியும். அடியாத்தாடி
மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி பிள்ளைங்கடி. ஐயோ தொடையா. என்ன காணல் காலையில குளிக்கலையா? என்ன கார்டு போட்டிருக்கீங்க? ரம்மியும் காணும் ஜோக்கரையும் காணும். எல்லாம் இங்க வந்திருக்குதுல்ல. ஐயோ மேரி காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. அட போடா, மறுபடியும் இதே கார்டு. என்ன கோவப்படுறீங்க? ஃபுல்லு போல இருக்கு. 2 ஃபுல்லு. என்னங்க கார்பெண்டர் வந்திருக்காரு. கார் ஷெட்ல ரிப்பேர் சொல்லிக்கிட்டு இருந்தல, நீயே கூட்டி காமிச்சு பார்க்க சொல்லு. இதோ பாருங்க, நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிருப்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அந்த ஆள் ஒண்ணு புரிஞ்சுக்குவாரு. அப்புறமா என்னையும் திட்டுவீங்க, அந்த ஆளையும் திட்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்லணுமோ நீங்களே போய் சொல்லிடுங்க. சரி சரி, இங்க வா. கார்பெண்டரை நான் கவனிச்சுக்கிறேன், வக்கீல் சார நீ கவனிச்சுக்க. மொழியே சரியில்லை, ஃபுல்லு தான் நினைக்கிறேன். ஒரு கார்டு தான் பாக்கி, பார்த்து ஆடு. யோ வக்கீலு, பொம்பளை தானே ஏமாத்திலாம் நினைக்காதய்யா. சீட் ஆட்டத்துல என் மேரி கிங்கு. தாய் குலத்தோட ஆதரவு எனக்கு எப்பவும் உண்டியா. நல்ல கடை தான் போடுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லி பொய்யாட்ட ஆடிடுவார் பாத்துக்க. முருகா ஏஸ்கலா அவர் அனுப்புப்பா. இந்த வீட்டுல முருகனும் கிடையாது, ஜீசஸ் தான். ஆமா வக்கீல் சார், உங்களுக்கு வீட்ல எப்படி பொழுது போகுது? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிய 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா போர் அடிச்சிருங்க. எனக்கும் அதே மாதிரிதான். அதனாலதான் கிடுகிடு நீங்க வந்து உட்காந்து உங்களை போர் அடிக்கிறேன். ஏஸ்கலா அவர் போடுங்க. சே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கும், நேரம் போறதே தெரியாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என் பொண்ணுங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து 24 மணி நேரமும் என் பொண்டாட்டி என்ன பார்த்து லொல்லு 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 லொல்லுன்னு குலைச்சுக்கிட்டு இருக்கிறா. அடடே சிஸ்டர், வாங்க வாங்க. என்னங்க ஊருக்கு போக வேண்டாமா? ட்ரெயினுக்கு நேரம் ஆகல, சீட்டாடிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன சார் வெளியூர் போறீங்களா? மனசு சரியில்லை அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச், கிட்டத்தட்ட ஹனிமூன் வச்சுங்களேன். நீங்க போயிட்டு எங்களுக்கு போர் அடிக்குமே சார். நீங்க கவலையப்படாதீங்க, 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். 2 நாளைக்கு மேல இவ கூட இருந்தா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். போலாமா? வரேம்மா. எஸ் கிளவர் இல்லாம சொல்லுங்க. 10 நிமிஷம் என்ன பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா? ஓ அப்பயே வந்துட்டே நீ. நான் சொன்னது இந்த சாதாரண புருஷன் பொண்டாட்டிக்குமா. உன்னை 10 வருஷம் பாத்துக்கிட்டே இருந்தாலும் போர் அடிக்கவே அடிக்காது. நான் லொள்ளு லொள்ளு நான் கொலைக்கிறேன். நீ ஒரு பெரிய அல்சேஷன் நாய் சவுண்ட் நினைச்சியா? இந்த குட்டி பாமரேனியன் நாய் சவுண்ட் இல்ல, அதான் லொல்லு லொல்லுன்னு கொலைக்கணும். அதான் தினம் இவளோட சீட்டு விளையாடுதான் இங்க வரீங்களா? யார் சொன்னா? நான் கர்னல் கூட நான் சீட்டாட வந்தேன். கார் பண்ற வந்தாரு எழுந்து போயிட்டாரு. கர்னல் சார், கர்னல் சார். வெக்கம் இல்லாம ஒரு பொம்பளை கிட்ட ஹனிமூன் நான் சொல்றீங்க? நான் உன் கூட தானே ஹனிமூன் போறதா சொன்னேன், அவ கூட ஹனிமூன் போறதா சொன்னேன். இதுல என்ன வெக்கம்? ஊருக்கு வாங்க சொல்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல தாண்டு போறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? பஞ்ச பூதங்கள் சாட்சியாத்தான் எல்லா கல்யாணமும் நடக்கிறது. அத ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஐயர் மந்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த பஞ்சபூதமும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்குது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்தன் வந்து சாட்சி சொல்லட்டும், அவனை பிடிச்சு உழுக்கு 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 உழுக்குன்னு உழுக்குறாங்க போலீஸ்காரங்க. அவன் ஏண்டா சாட்சி சொல்ல வந்தோன்னு முடிய பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா இந்த பஞ்சபூதத்தை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதே பிள்ளையாரே. நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கங்கட்ட பொம்பளை அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த தாய்க்குள்ள என்ன சும்மா விட்டுருக்குமா? பீஸ் பீஸா கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதானே நானும். நான் ஒரு கற்புள்ள ஆம்பளை. என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்டவேங்கிற. இந்த கோயில்ல இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள்கிட்டையும் நான் நியாயம் கட்டுட்டேன். ஆனா வாயை மூட்டிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட். நீ வன்மீகநாதர், ஆம்பளை கடவுள், நீ என்ன தீர்ப்பு வழங்க போற? மாப்பிள்ள மாமா, ராத்திரி பூரா உங்களை எங்க எல்லாம் தேடுறது. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல. ஆனா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு. வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள. ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலோடய வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல மாமா.
அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போறதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேனா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ள, நான் அவளுக்காக ரொம்ப அலையறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னப்பா பொண்டாட்டிங்க, அவங்கள 10 நிமிஷம் பார்த்தாலும் போர் அடிக்குது, ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் போர் அடிக்குது. ஏன் தடுக்கிறீங்க? இல்லையே, நான் அழலையே. உள்ள நல்லா அர்ச்சனை பண்ணேனா சாமி பயங்கரமா பிரசாதம் கொடுத்தது. அதான் கண்ணுல அபிஷேகம். ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். உங்களுக்குள்ள இன்னும் அந்த கோட் வேர்ட்ஸ் ஆரம்பிக்கலையா? நான் என்ன சொல்றேன்? நான் உடனே உங்க வீட்டுக்கு போனோம். உங்க பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவர் இங்க இருந்து கிளம்புறேன்னுட்டாரு. சரி வாங்க போலாம். எதுல? கார்லயா? நினைச்ச இனிமே நான் கார்லயே ஏற மாட்டேன். ராஜசிங்கமங்கலம் ரகுநாத உடையார் பொண்ணு எப்போ செத்துட்டா. இது வக்கீல் பொண்டாட்டி. நடந்தே போனதான் நல்ல புத்தி வரும். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. என்னடி சினுங்கல், யார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிட போற? ஆஃப்டர் ஆல் உன் புருஷன் பக்கத்துல தானே. இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் உங்க மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளைங்கிறது வெக்கமா இருந்தா ஏன் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைன்னு நினைச்சுக்கீங்க. சீக்கிரம் சாப்பாடு போடுங்கடி. மாப்பிள்ள, நான் என் பொண்ணுங்க கல்யாணத்தை நல்ல சீரும் சிறப்புமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்க, நீங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க. இனிமே தாலி கட்டி பார்க்க முடியாது. நாம ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா எப்படி இருக்கும்? வேண்டாம் மாமா, நான் தான் அப்பாவை போறேன்னு. மாப்பிள்ள, நீங்க எதுலயுமே ஜெட் ஃபாஸ்ட். நான் உங்களை கேட்கல, அண்ணனை கேட்டேன். அண்ணன் பாருங்க எல்லாத்துலயும் டெட் ஸ்லோவா இருக்காரு. நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முகூர்த்தம் அவர் ஒரு பேரனை கொடுக்கட்டும், நீங்க ஒரு பேத்தியை கொடுங்க. எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே. அப்போ எனக்கும் ஓகே. நான் கொண்டாடுறதுக்கு சொன்னேன். இந்த பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர வேணாமா? அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு மட்டும் தான் சொன்னேன்.